என்ன சின்ன பொண்ணு பண்ணுற விஷயமா? விஷத்தை அவ்வளோ கொடூரமாக விஷத்தை கலந்து திருட்டுத்தனமாக கொடுத்து அவனை கொன்றுருக்கு. இதெல்லாம் சின்ன பொண்ணா? ஆனால் கிரீஷ்மாவோட வழக்கு அப்படின்றது வந்து பொதுவாகவே என்ன ஆகும்னா அப்பீல் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். ஷாரோன் ராஜ் இதே மாதிரி கிரீஷ்மாவை கொண்டிருந்தா ஷாரோன் ராஜை பற்றி இப்படி பேசுவோமா? அவனையெல்லாம் கல்லால் அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவோம்ல. இந்த பொண்ணுக்குன்னு கிடையாது, சிறை கொடூரமானதாக தான் இருக்கும். ஷாரோன் ராஜோட பெற்றோரை பற்றி யோசிங்க. ஷாரோன் ராஜோட அம்மாவோட இடத்துலேருந்து நான் கேள்வி கேட்குறேன். 2 காதலர்கள் எப்படி வந்து ஒரு ஒப்பந்தத்தோடு காதலிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி அவர்களுக்கு பிரியறதுக்கான உரிமையும் உண்டு. என்னையெல்லாம் கேட்டால் அந்த பொண்ணு எதுக்கு வெளியில் விடணும், அதெல்லாம் எதுக்கு வெளியே வரணும்? இப்போ ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொள்கிறான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அவன் தொடர் குற்றவாளி கிடையாது, அதனால் அவனை விட்டுலாமா? எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பொண்ணுக்குன்னு கிடையாது, சிறை கொடூரமானதாக தான் இருக்கும். பொதுவாக சிறை கொடூரமானதாக இருக்கக்கூடாது. சிறைக்குன்னு நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஆனால் சிறையோட மனநிலை ரொம்ப கொடூரமானதாக தான் இருக்கும். கொடூரமானதாக தான் இருக்குது எல்லா இடங்கள்லையும். அந்த கொடூரமான சிறையில் இந்த பொண்ணு இருக்கலாம், தப்பு இல்லை. ஷாரோன் ராஜோட பெற்றோரை பற்றி யோசிங்க. ஷாரோன் ராஜோட அம்மாவோட இடத்துலேருந்து நான் கேள்வி கேட்குறேன். என் பெத்த பையனை நான் ஒரு பையனை பெக்கிறேன், இப்படி ஒருத்தி கொண்டிருக்கா, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? கிரீஷ்மாவை பெற்றவங்க மட்டும்தான் பெற்றவங்களா? ஷாரோன் ராஜை பெற்றவங்க யார்? அப்புறம் என்ன சின்ன பொண்ணு பண்ணுற விஷயமா? விஷத்தை அவ்வளோ கொடூரமாக விஷத்தை கலந்து திருட்டுத்தனமாக கொடுத்து அவனை கொன்றுருக்கு. இதெல்லாம் சின்ன பொண்ணா? என்ன சின்ன பொண்ணு? அதெல்லாம் வயசான பொண்ணு தான். அதனால் அனுபவிக்க வேண்டியது தான் அதெல்லாம் குற்றங்களை. அத்தனை கொடூரமான குற்றத்தை ரொம்ப இயல்பாக பண்ணுற அளவுக்கு வந்து இந்த பொண்ணு அவ்வளோ கொடூரமான ஒரு மனநிலையில் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணாக நான் யோசிக்கும் பொழுது இவ்வளோ கேவலமாவா இந்த உலகம் வந்து இருக்குது அப்படின்றதுல இந்த பொண்ணை நினச்சாலும் தோணுது. அதாவது இங்கே ஒரு பொது பிம்பம் இருக்குது. இந்த பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு, இந்த டிஷர்ட் போட்டுட்டு, ஒரு மாதிரி டிஷர்ட்டு ஜீன்ஸு அப்படிலாம் போட்டுட்டு சுற்றுற பொண்ணுங்களாம் ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க, அடங்காப்பிடாரிகளாக இருப்பாங்க, மோசமானவங்களாக இருப்பாங்கன்னு ஒரு பொது புத்தி இந்த சமூகத்தில் இருக்குது. சுடிதார் டாப்பு போட்டு, ஷால் போட்டு, குங்குமம் வச்சு, நெத்தியில் பொட்டு வச்சு, அடக்க ஒடுக்கமாக இந்த குடும்ப குத்து விளக்குன்னு இவங்க ஒரு வர்ணனை வச்சுருக்காங்க. அவங்களாம் வந்து கையெடுத்து கும்பிட்ற பொண்ணு மாதிரி இருக்குன்னு. கிரீஷ்மாவை பார்த்தா அப்படிப்பட்ட பொண்ணு தான். ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணு இவ்வளோ மோசமான ஒரு செயலை பண்ணணும்னு யாரும் எதிர்பார்த்துருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஒரு தோற்றத்தை வச்சே பெண்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய இந்த சமூகத்தில் கிரீஷ்மா மாதிரியான நபர்கள்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்காட்டாக பேசணும். நீ வந்து ஒரு பொண்ணு பேண்ட் ஷர்ட் போடுறாலோ, டிஷர்ட் போடுறாலோ, ஷார்ட்ஸு போடுறாலோ, அது அவளோட விருப்பம், அவளோட உடை. ஆனால் கேரக்டர்ன்றது நீ சொல்லக்கூடிய ஆடைகள்லாம் கிடையாது. பேண்ட் ஷர்ட் போடுற பொண்ணு அவ்வளோ தூய்மையானவளாகவும் இருப்பா, இந்த மாதிரி சுடிதார் போட்டு அடக்க ஒடுக்கமான பொண்ணு இவ்வளோ கொடூரமான வேலை பார்க்குறவளாகவும் இருப்பான்னு நாங்கள் வந்து எடுத்துக்காட்டாக வேணால் கிரீஷ்மாவை பேசிக்கலாம். தொடர் குற்றம் செய்கிறவங்களுக்கு தான் மரண தண்டனை கொடுக்கணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சட்டத்தில் எங்கேயும் சொல்லலை தோழர். தொடர் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், அது வேற, அதுவும் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொள்கிறான். அவன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அவன் தொடர் குற்றவாளி கிடையாது, அதனால் அவனை விட்டுலாமா? இல்லை குறைஞ்ச தண்டனை கொடுக்கலாமா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை அடிப்படையில் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போகும் பொழுது இந்த தண்டனைகள் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, அதுதான் யதார்த்தம். ஆனால் சில நீதிபதிகள் கிடையாது, இந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது சரிதான், போடுங்க தூக்கலன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னையெல்லாம் கேட்டால் அந்த பொண்ணு எதுக்கு வெளியில் விடணும், அதெல்லாம் எதுக்கு வெளியே வரணும்? அவ்வளோ கொடூரமாக ஒருத்தனை வந்து விஷம் கொடுத்து துடிக்க கொன்னுட்டு 11 நாள் தண்ணி கூட குடிக்க முடியாமல் இந்த பொண்ணை நம்பி காதலுங்கிற பேரில் ஒருத்தன் செத்து போயிருக்கான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாலியாக வெளியில் பெயிலில் வருமா? கிடையாது, இருக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் கொடுக்க மாட்டோன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. கொடுத்தாலும் கொடுக்கக்கூடாதுன்னு முதல்ல கேள்வி கேட்குறாளா நாங்களாக தான் இருப்போம். இந்த பொண்ணெல்லாம் எதுக்கு வெளியில் வரணும்? கடக்குட்டும் ஜெயிலில் கடுங்காவல் தண்டனையில் உள்ளே போடுங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. இவ்வளோ குரூரமான மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இவங்கெல்லாம் இந்த வெளி உலகத்தில் எதுக்கு வாழணும்? ஆணோ பொண்ணோ, அதான் சொல்கிறேன்ல, ஷாரோன் ராஜ் இதே மாதிரி கிரீஷ்மாவை கொண்டிருந்தா ஷாரோன் ராஜை பற்றி இப்படி பேசுவோமா? அவனையெல்லாம் கல்லால் அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவோம்ல. அப்புறம் கிரீஷ்மா மட்டும் என்ன தப்பு? யார் பண்ணாலும் தப்பு தான், தண்டனைகள் ஒன்றா தான் இருக்கணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, கிரீஷ்மாவோட வயதை வந்து நம்ம கணக்கில் வச்சிக்க முடியாது. ஏன்னா அது அந்த வார்த்தை கூட ஏன் வருதுன்னா, பொதுவாகவே ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி குற்றவாளின்னு அறிவிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் தண்டனையோட விவரங்கள் அறிவிக்கப்படுது. அப்போ குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட கடைசியாக நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா, இல்லை உங்கள் தரப்பில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும் பொழுது கிரீஷ்மா தரப்பில் அந்த பொண்ணு வந்து எழுதி கொடுக்குறாங்க. என்ன எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப குறைவான வயசு தான், 24 வயசு 23 வயசு அவ்வளோதான் ஆகுது. அப்போது நான் வந்து படிச்சிருக்கேன்,
நான் வந்து ஆல்ரெடி பிஜி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நினைக்கிறேன் அந்த பொண்ணு படிச்சிருக்கேன். நான் வந்து நல்ல படிக்கக்கூடிய பொண்ணு. நான் வந்து ரேங்க் ஹோல்டரு. அதனால் நான் என் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அதனால் நான் மேலே படிக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு வந்து அதனால் குறைஞ்ச தண்டனையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குதே தவிர, குறைஞ்சபட்சம் ஒரு குற்ற உணர்வோ இல்லை அந்த மாதிரி இருந்ததாக கூட யாருமே பார்க்கல. இந்த காரணங்களால் ஒருத்தங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறதே வந்து எந்த நீதிபதி ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா என் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு அப்படின்னா, அப்போ ஷாருன் ராஜோட அம்மா அப்பாவுக்கு ஷாருன் ராஜ் ஒரு பையன் தானே. இந்த சமயத்தில் கூட என்ன மாதிரியான காரணங்களை வந்து அந்த பொண்ணு முன்வைக்குது அப்படின்றது வேற ஒரு காரணங்களை வந்து எனக்கு மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது எழுதி கொடுத்துருந்தா அவங்க தண்டனை குறைச்சிருக்கிறது வாய்ப்பு. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒருத்தங்க எழுதி கொடுக்கறத பொறுத்து இவங்க தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. குற்றத்திற்கேற்ற தண்டனை அப்படின்றது தான் நீதிபதிகள் கொடுக்குறதா இங்கே சொல்லப்படுது. எனக்கு ரொம்ப கம்மி வயசாக இருக்குது, நான் ரேங்க் ஹோல்டரு, நான் நல்லா படிக்கிறேன், இப்படிலாம் பல கதை எழுதி கொடுக்கறதுனால தான் நீதிபதி அதை சொல்கிறார். கிரீஷ்மாவோட வயசை மட்டும் இல்லை, இவங்க பண்ணது ஒரு கொடூரமான கொல்லணும்னு தான் கொடுக்குறாங்க. அவ்வளோ கொடுமையான வழியை அனுபவித்து உடல் உறுப்புகள் ஒன்றும் செயலிழந்து அது எல்லாமே அழுகி போய் ஷாருன் ராஜ் செத்து போகிறாரு. அப்போது நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரீஷ்மா வந்து ஷாருன் ராஜை மட்டும் கொல்லலை, காதல்ங்கிற உணர்வையே கொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து அது என்ன உணர்வுகளை வச்சு கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்வியெலாம் இருக்குது. ஆனால் அந்த உணர்வுகளோடு தான் ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது கடன் தொல்லை தாங்க முடியாமல், புருஷன் டார்ச்சர் தாங்க முடியாமல், பெத்த குழந்தைங்களையும் கொண்டுட்டு தானும் சூசைட் அட்டன் பண்ணி செத்து போன அல்ல தான் மட்டுமே பொழைச்ச அம்மாக்களை நமக்கு தெரியும். அவங்களும் கொலைகேஸில் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட உணர்வு வேறு. அதே இங்கே சென்னையில் அபிராமின்னு ஒரு லேடியை வந்து பல பேருக்கு தெரியும். தன்னோட இல்லீகல் காண்டாக்டில் அஃபேரில் இருந்த ஒரு ஆளை கூட அவரை போகிறதுக்காக பெத்த குழந்தைங்க 2 குழந்தைங்கள விஷம் வச்சு கொன்னுட்டு ஓடி போன ஒரு லேடி. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் தண்டனை அனௌன்ஸ் பண்ணலை. அந்த அபிராமியையும் குடும்ப டார்ச்சர் தாங்க முடியல, இல்லை வந்து பண கஷ்டத்தில் தான் குழந்தைங்களையும் கொண்டுட்டு தானும் செத்து போன அம்மாவோட உணர்வு ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ செத்துப்போன ஷாருன் ராஜ் என்ன கிழவனா? 2வது இங்கே வந்து கண்மூடித்தனமான மூட நம்பிக்கை, ஜோசியம். நீங்கள் வந்து வீட்டுக்காரர் இறந்துருவார், 2வது வீட்டுக்காரர் தான் உயிரோடு இருப்பார், அப்போ இந்த ஆளை கொண்டுட்ட அப்படின்னா நாங்கள் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை வந்து கூட நீ நல்லா வாழலான்னு குடும்பத்தாரும் சொல்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணை நினச்சிருந்தா பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, கேரளா மாதிரியான மாநிலங்களில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். இன்றைக்கி அது ரொம்ப இயல்பு தான். காதலிக்கிறதும் 2 பேருக்கு இடையில செட் ஆகலைன்னா பிரியறதும், வேற ஒருத்தரை திருப்பி காதலிக்கிறதும், திருமணம் பண்ணுறதும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அது ரொம்ப இயல்பானது. அது முடியாமலாம் இல்லை. அதை மீறி ஷாருன் ராஜ் இவங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாருன்னா அழகாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். பேரண்ட்ஸே சப்போர்ட்டாக இருக்காங்க. அழகாக போய் என் பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டோம், இவன் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாவே அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. 2 காதலர்கள் எப்படி வந்து ஒரு ஒப்பந்தத்தோடு காதலிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி அவர்களுக்கு பிரியறதுக்கான உரிமையும் உண்டு. இணையர்களுக்கே உண்டு. டைவர்ஸே இன்றைக்கி சரிதானே. ஆனால் கிரீஷ்மா அதை பண்ணலை. அது காரணம் என்னென்னா ஜோசியம். வீட்டுக்காரர் செத்தாதான் 2வது புருஷன் கூட நீ வாழ முடியுங்கிற மூட நம்பிக்கை. அப்போது உங்களை காதலித்த ஒருத்தரை, உங்களை நம்பி வந்து நீங்கள் கொடுத்ததெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு குடித்த ஒருத்தரை நீங்கள் கொண்டிருக்கீங்கும் பொழுது அது அவ்வளவு சாதாரண குற்றம் இல்லை. ஒரு கோவத்தில் ஆத்திரத்தில் சண்டை போட்டு அடிதடி சண்டையில் ஒருத்தன் செத்து போகிறதுக்கும், இல்லை முன்விரோதம் காரணமாக ஒருத்தனை கொல்றதுக்கும், மாற்றி மாற்றி ரவுடி கும்பல்கள் வெட்டிக்கிட்டு சாகிறது எல்லாமே கொலை தான். ஆனால் அந்த கொலைகளும் இந்த மாதிரி செய்யக்கூடிய கொலைகள் இருக்கு இல்லையா, காதல்ன்ற ஒரு பேரை சொல்லி பண்ணக்கூடிய கொலையோ அல்லது பெத்த தாயே குழந்தையே கொல்றதோ, இந்த மாதிரி கொலைகள் வந்து ஒரே தட்டில் நம்ம வச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்தியாவில் மரண தண்டனை அப்படின்றது இப்போ நடைமுறையில் இருக்கிறது தூக்கு தண்டனை தான். பிரிட்டிஷ் காலத்தில் சுட்டு கொல்றது அப்படின்றது, துப்பாக்கியால் சுட்டு கொள்றதுன்றது இருந்தது. இதில் வெளிநாடுகளில் பல வகையான தண்டனைகள் இருக்குது. நடு ரோட்டில் வச்சு சுட்டு கொள்வது, விஷம் கொடுத்து கொள்வது, விஷ ஊசி போட்டு கொள்வது, நீங்கள் சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு கரண்ட்டு கொடுத்து கொள்வது, இந்த மாதிரி அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்தியாவில் அது இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தூக்கு தண்டனை தான். மரண தண்டனைன்றது தூக்கு தண்டனை தான். ஆனால் இவங்க அடுத்து எப்படியும் வந்து அப்பீல் போவாங்க, மேல்முறையீடு ஹைகோர்ட் போவாங்க, ஹைகோர்ட்டை விட்டால் சுப்ரீம் கோர்ட் போவாங்க,
சுப்ரீம் கோர்ட்டும் விட்டால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து மன்னிப்பு கடிதம் கருணை மனுன்னு எழுதலாம். இவ்வளோ நடைமுறை இருக்குது. நான் வந்து ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் மரண தண்டனைக்கு எதிரான ஆள் தான். ஏன் மரண தண்டனைக்கு எதிரான ஆள் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்தியாவில் எத்தனை பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு, யார் யாருக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரர்களுக்கும் உயர் சாதியை சார்ந்தவர்களுக்கும் கிடையாது. அப்போ பெரும்பான்மையானவர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா, அடித்தட்டு மக்களாகவும் உழைக்கும் மக்களாகவும் அதிலேருந்து குற்றம் செய்தவர்களாக தான் இருக்காங்க. ஷாரோன் ராஜ் மாதிரி ஒரு நபரை காதல்ங்கிற பேரில் சொல்லி கொள்றீங்க பொழுது ரொம்ப சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இவளையும் கொள்ளைவதுக்கு உயிரோடு இருக்கிறாம்பாங்க. இது வந்து ஒரு எப்படின்னு சொல்ல, ஒரு நியாயமான கோவத்தின் வெளிப்பாடு. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் கிரீஷ்மாவோட வழக்கு அப்படின்றது வந்து பொதுவாகவே என்ன ஆகும்னா, அப்பீல் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக குறையும். உடுமலைப்பேட்டை ஆணவ படுகொலை, சங்கர் கௌசல்யா விவகாரத்தில் சங்கர் அவ்வளோ கொடூரமாக கொன்னாங்க. கீழ் நீதிமன்றம் வந்து தூக்கு தண்டனை தான் கொடுத்துச்சு கௌசல்யாவோட அப்பாவுக்கு. ஆனால் ஹைகோர்ட்டே அந்த தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிவிட்டு தண்டனையை குறைச்சிட்டாங்க. அப்போது தூக்கு தண்டனைகள் எல்லாமே அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட் போக போக ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை ஷாரோன் ராஜ் கிரீஷ்மாவுக்கு விஷம் வச்சு கொன்னுட்டார், இதே மாதிரி கிரீஷ்மா செத்து போயிட்டாங்க, ஷாரோன் ராஜ் வீட்டில் பார்க்குற ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்காக இப்படி விஷம் வச்சு கொண்டுட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒருத்தனெல்லாம் விடவே கூடாது, ஒரு பொண்ணை இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்கான், காதல்ங்கிற பேரில் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பேசுவோம்ல. அப்புறம் இங்கே அனைத்து பாலினமும் சமதானே, ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானே, தப்பு பண்ணால் தப்பு தான். அப்போ ஷாரோன் ராஜை கொண்ட கிரீஷ்மா வந்து தண்டனை ரொம்ப குறைக்கப்படணும்னு கேட்டிங்கன்னா, நான் பொதுவாக மரண தண்டனைக்கு எதிரான ஆளை தவிர கிரீஷ்மா பண்ணது மிக கொடூரமான குற்றம்.